அவன் என்னவோ எப்ப பாரு செல்போன்ல இருக்கிறான். அவன் இடத்துல எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டான், எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டா. படிக்கக்கூடிய நேரம் வீணாகுது. நம்மளும் சொல்லி பாக்குறவங்க கேட்கிற பாடு கிடையாது. எப்ப பாரு அந்த போனோட தான் இருக்கிறான். சரி டியூஷன் கிளம்பலாம் சொல்ல சும்மா உட்காந்துட்டு வந்துடுறான். இங்க வந்த உடனே கையில செல்போன் கேட்கிறான். கேட்கலன்னா ஒரு பிரச்சனை ஆகுது. நாம் ஒரு விஷயத்தை ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு சுண்ணாவை நோக்கி பயணிக்கும் பொழுது, குடும்பமாக பயணிக்கும் பொழுது எல்லா வகையிலும் உங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்கிறோம். ஒரு ஜோஹர் தொழுகையை வாய்ப்பிருந்தும் விடக்கூடியவனாக இருக்கிறானா, நோம்பு வைக்க வையுங்கள் இன்ஷா அல்லாஹ். நாமும் வைப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம வார்ல நீ வை நீ தொழுவு நீ நோம்பு வையின் என்று நீ என்று சொல்லிக் கொண்டிருந்தால் வேலைக்காக நாம் வைப்போம். நீ வா நானும் வைக்கிறேன் நீங்களும் வையுங்க என்று சொல்லி நாம் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். இது போல விஷயங்கள் வர வர பழக்கப்படுத்த இன்ஷா அல்லாஹ் இந்த சுய கட்டுப்பாடு என்பது இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் தஆலா வளர்த்து கொடுத்து கொண்டிருக்கிறான். அவனுடைய கண்ட்ரோல் பண்ணி அந்த நேரத்தை அவன் முறையாக செலவிட வேண்டும். ஹராமான விஷயங்கள் யாராவது மெசேஜ் செய்தால் தடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த நோன்பின் மூலமாக நாம் அவர்களுக்கு பெற்று தரலாம்.